பிக் பாஸ் டே 16ல தீபாவளி செலிப்ரேஷன் சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. பைசன் மூவி டீம் வந்து செலிப்ரேட் பண்ணிருந்தாங்க. த்ருவ் விக்ரம், அனுபாமா, பிரதீக்ஷா, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ரொம்பவுமே எக்ஸைட் ஆயிட்டாங்க அவங்கள பார்த்த உடனே. டே ஸ்டார்டிங் வந்து என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? பிக் பாஸ்ல இருந்து என்ன ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விட்டு இருந்தாங்க ஹவுஸ்மேட்ஸ்க்காக. சோ எல்லாருமே ஆயில் மசாஜ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆதிரை அண்ட் துஷார் ஓடி ஆடி விளையாடுனதுல ப்ராப்பர்ட்டி ஒன்னு டேமேஜ் பண்ணிருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆதிரை ஃபர்ஸ்ட் டைமா பிக் பாஸ் கிட்ட சாரி கேட்பாங்க. ஆயில் மசாஜ் எடுத்துட்டு திவாகர் ஒரு போஸ்ட்ல படுப்பாரு பாத்தீங்களா, ரெகுலரா அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கும் போது வினோத் திவாகரை கடலாமை கரை ஒதுங்கிருச்சு அப்படின்னு சொல்லி கலாய்ப்பாரு. என்ன செலிப்ரேஷன் வேணா இருக்கட்டும், அரோரா பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருப்பாங்க. கம்ருதீன் இவங்கள தப்பா பின்னாடி பேசிட்டாராமா. இவங்க நிஜமாவே விளையாடதான் வந்தாங்களா? ஆக்சுவலி அவங்க சம்பாதிக்க தான் வந்தாங்கன்னு அவங்களே வந்து ஸ்டேட்மெண்ட் FJ கிட்ட சொல்லியிருப்பாங்க. பட் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஆனா நமக்கு தேவை அங்க கேம் வந்து ஒழுங்கா விளையாடுறாங்களா, இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு வராங்களா அப்படிங்கிறது தான். ஆனா அவங்க வந்து அவங்க லைஃப்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இந்த வீக்கோட தலை கனி அவங்க வந்து ராஃப் தலை போட்டோ பிளேஸ்மெண்ட்ல வந்து அவங்களோட போட்டோ வந்து பதிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வீக்குக்கு டீம் பிரிப்பாங்க. குக்கிங் டீம் யாரு, கிளீனிங் டீம் யாரு அப்படிங்கறத வந்து பிரிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே குக் பண்ணலாமா பிக் பாஸ் அப்படின்னு கேட்கும் போது இன்னைக்கு உங்களுக்கு லஞ்ச் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் மாரவாரமா குதிச்சிட்டு இருப்பாங்க. எல்லாரும் ஜாலியா விளையாடிட்டு இருக்க இந்த டைம்ல இந்த நடிப்பு அரக்கன் அப்படின்னு ஒருத்தர் அவரையே சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு இல்லையா, அவர் வந்து வியானாவை ஓவர் ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அழ வச்சிருவாரு. என்னதான் உண்மையா இருந்தாலும் இப்படி ஓப்பனா சொல்லக்கூடாதுல்ல. அதுக்கப்புறம் வினோத் வந்துட்டு திவாகரை போட்டு திட்டிட்டு இருப்பாரு, கலாச்சிட்டு இருப்பாரு. எதுக்கு வந்து பொம்பளை பிள்ளைய அள வைக்கிற, வியானாவை ஏன் அள வச்ச அப்படின்னு சொல்லிட்டு. பிக் பாஸ் டீலக்ஸ் டீம், பிக் பாஸ் டீம் இந்த ரெண்டு டீமுக்குள்ளயும் வந்து ஸ்வாப் நடக்கும் பாத்தீங்களா, சூப்பர் டீலக்ஸ்ல யார் எக்ஸ்சேஞ்ச் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸே வந்து செலக்ட் பண்ணும் யாரு வந்து சூப்பர் டீலக்ஸ் வரணும் அப்படிங்கறத. அப்படி பாருவோட இன்ஃபுளுன்ஸால சபரி அண்ட் FJ செலக்ட் பண்ணப்படுவாங்க. சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து யாரு பிக் பாஸ் டீம் வரணும் அப்படிங்கறத சபரி அண்ட் FJ விளையாடிதான் ஜெயிச்சுதான் சொல்லணும். அதுக்கு ஒரு கேம் வைப்பாங்க. அதுக்கு டிஃபென்ஸா பாரு, வினோத், சுபிக்ஷா இவங்க 3 பேரையும் டிஃபென்ஸா இறக்குவாங்க. FJவும் சபரியும் ஜெயிச்சிருவாங்க. இவங்க 2 பேரும் சூப்பர் டீலக்ஸ்குள்ள போயிட்டு வியானாவையும் பாருவையும் பிக் பாஸ் டீமுக்கு தள்ளி விட்டுருவாங்க. பாருக்கு பெரிய பல்ப் மொமெண்ட். இப்போ சூப்பர் டீலக்ஸ் டீம்ல யாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற வாதம் ஆரம்பிக்கும். சுபிக்ஷா இந்த வாரமும் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டிருப்பாங்க போல. பட் ஆதிரிக்கும் சுபிக்ஷாக்கும் முட்டிக்கும். அதனால பாத்தீங்கன்னா ஓட் சிஸ்டம் போகும்போது திவாகர் அண்ட் FJக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். அப்புறம் எல்லாருமே போய் நாமினேட் பண்ணணும் கன்ஃபெஷன் ரூம்ல. அப்படி நாமினேட் பண்ணப்பட்டதுல ஆதிரை, துஷார், கலையரசன், சுபிக்ஷா, ரம்யா ஜோ, வியானா அண்ட் அரோரா இவங்க எல்லாருமே நாமினேட் பண்ணப்படுவாங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ். பைசான் மூவி டீம்ல இருந்து த்ருவ் விக்ரம், அனுபாமா, பிரதீக்ஷா, மதன், நிவாஸ் இவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. இவங்க கூட நல்லா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த மூவிக்காக த்ருவ் விக்ரம் எவ்வளவு வந்து கபடி பிராக்டிஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸ்க்கு ட்ரெய்லரை போட்டு காமிப்பாங்க. பிக் பாஸ் வேற நடுவுல த்ருவ் விக்ரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நெக்ஸ்ட் சீசன் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. பட் அவர் பெருசா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிச்சுட்டு பைசன் டீம் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இன்னைக்கு எபிசோட் அப்படிதான் போச்சு. இந்த வீக் பாத்தீங்கன்னா ஆதிரை நிறைய ஹேட்டர்ஸ் சம்பாரிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். உங்களுக்கு என்ன தோன்றது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க. அண்ட் நாளைக்கு எபிசோட்ல உங்களை மீட் பண்ண மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப் டு டேட் வந்துட்டே இருக்கும்.